ரீடென்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எத்தனை சோர்ஸை படிக்கிறீங்க, எத்தனை மந்த் படிக்கிறீங்க, எத்தனை டாப்பிக்கில் படிக்கிறீங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்கள் படித்த நியூஸை எப்படி ரீகால் பண்ணி எக்ஸாமில் கரெக்டாக ஞாபகமாக எழுதுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் அந்த ஆஸ் பண்ணுறதா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய 6லேருந்து 8 மந்த்து 2லேருந்து 3 சோர்ஸ் படிச்சும் கூட எக்ஸாம் போய் கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா ப்ராப்பரான ரிவிஷன் இல்லை. ப்ராப்பராக அந்த ஷெட்யூலில் நம்ம ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் அது ஞாபகத்தில் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு நியூஸை படிச்சுட்டு 10 நாள் கழிச்சு நம்ம வந்து ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா அது மறந்துடும். ஒரு நாள் படிக்கிறீங்களா, மறுநாள் எய்தர் குவிஸ் ஃபார்மேட்லாம் எடுக்கலாம். நான் இன்னொரு வீடியோஸ் கூட மேக் பண்ணுறேன். ஒரு நாள் படிக்கக்கூடிய சிஏவை இன்னொரு நாள் குவிஸாக எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த வீக்கெண்டில் வரக்கூடிய வீக்லி பிடிஎஃபை ரிவிஷன் பண்ணுறீங்க, மந்த்லி பிடிஎஃப் ரிவிஷன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் எகைன் ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் 1 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் முடிஞ்ச பிறகு அந்த மாதம் ரிவிஷனோட சேர்ந்து ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணி ப்ரீவியஸ் மந்த்ஸ் ரிவிஷன் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால அதிகமாக டைம் கரண்ட் அஃபேர்ஸ்க்குமே போயிடுமே சார் அப்படின்னா, சாட்டர்டே சண்டேவை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு ஒதுக்கிடுங்க. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா டைம் அப்படிங்கிறது அந்த லாஸ்ட் 10 டேஸில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன லாஸ்ட் 10 டேஸ்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, மெயின்ஸ் எக்ஸாம் முன்னாடி 10 டேஸ், அப்போ வந்து எல்லாருமே சிஏ வந்து ரொம்ப போட்டு ரொம்ப சிஏனே உட்காந்துட்டு இருப்பாங்க. மற்ற சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இப்போ அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்டி ரீசனிங் இங்கிலீஷில் ஸ்பீட் ப்ராக்டிஸ், மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ப்ளஸ் இந்த சிஏவை ரொம்ப ஸ்மூத்தாக நீங்கள் ரிவைஸ் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அஃபைஸ் க்ளவுடில் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வேணும்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமியோட மெயின்ஸ் பேட்சை பர்ச்சேஸ் பண்ணாலும் அதே கோடு யூஸ் பண்ணால் உங்களுக்கு அப்போ அவைலபிளாக இருக்கக்கூடியதில் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.